முதலமைச்சர் ஜெயலலிதா திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதை முன்னிட்டு தொண்டர்களுக்கு விநியோகிக்க 5 லட்சம் குடிநீர் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை அதிமுக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். சேலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கடும் வெயில் கொடுமைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் 2 பேர் உயிரிழந்தனர். முன்னதாக விருத்தாச்சலம் சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வெயிலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் திருச்சி பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் செய்கிறார். வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தொண்டர்களுக்கு விநியோகிக்க 5 லட்சம் குடிநீர் பாக்கெட்டுகள், மோர், குளுக்கோஸ் மற்றும் ஜூஸ் பாக்கெட்டுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாருக்காவது மயக்கம், தலை சுற்றல், உடல்நிலை கோளாறு ஏற்பட்டால் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூட்டம் நடைபெறும் மாலை வேளையில் திருச்சி முக்கிய சாலைகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.